பெரிய தம்பி, வேதா சீக்கிரமா கண் முழிச்சிருவா. நல்ல விஷயம் தானே. எதுக்கும் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம்ப்பா. நீங்க வேதாவை கூப்பிட்டுட்டு மாடிக்கு போங்க. நிம்மதி, உனக்கு தான் டாக்டர்ஸ் நிறைய தெரியும்ல, அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுமா. ஓகேமா, நான் கால் பண்றேன். ஆதியம்மா, என்னாச்சு? ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. இல்ல சுடரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. எதுக்கும் பதட்டப்படாதீங்க. நல்ல விஷயம், உங்க குடும்பத்தோட முதல் வாரிசு பேர குழந்தை வரப்போகுது. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க போங்க, போய் சக்கரை எடுத்துட்டு வாங்க. சரி, அப்படியே மாமா கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். பெரிய தம்பி, வேதாவை தூக்குங்க, ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. இப்ப டாக்டர் வந்துருவாங்க, வந்து செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணட்டும். சரிங்க சுடரம்மா. வேதா, வேதா எந்திரிமா. வேதா, நீ அம்மாவாக போற, நான் அப்பாவாக போறேம்மா. வேதா, இந்த சந்தோஷமான விஷயத்த கேட்டு நீ எப்படி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க போற, இதெல்லாம் நான் பார்க்கணும். வேதா, வேதா, நான் உன்னை அடிச்சது தப்புதான். நீ பேசினதுனால கோவத்துல அடிச்சிட்டேன் வேதா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. இந்த மாதிரி நேரத்துல நான் உன்னை அடிச்சிட்டேனே, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு வேதா. வேதா, வேதா எந்திரி, கண் முழிச்சு பாருமா. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. வேதா, கண்ணை முழிச்சு பாரு. வேதா. நிம்மதி, வேதா கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாமா. அண்ணா, ஒரு 5 நிமிஷத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. நீங்க வேதாக்கு அவங்க படுக்க வைங்க. டாக்டர் வந்துட்டாரு, செக் பண்ணிட்டு சொல்லுவாரு. அப்படியாமா? சரி, நான் படுக்க வைக்கிறேன். டாக்டர் உள்ள வாங்க, வந்து செக் பண்ணுங்க. டாக்டர், இவ என்னோட வைஃப் டாக்டர். நாங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன சண்டையில டக்குன்னு அரைஞ்சிட்டேன். அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. நிம்மதி செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்னமோ சொல்லுது. எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர், இவளுக்கு என்னாச்சு? இருங்க, பதட்டப்படாதீங்க, நான் செக் பண்றேன். பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்ல, லைட்டா மயக்கம் தான். ஒரு 10 நிமிஷத்துல கண் முழிச்சிருவாங்க. பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலாம், ஆனா இப்போ மயக்கத்துல இருக்கனால யூரின் டெஸ்ட் வச்சு பண்ண முடியாது. வேணா பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்றேன், அதுல ரிசல்ட் தெரியும். சரிங்க டாக்டர். நிம்மதி டாக்டர், பிளட் டெஸ்ட் எடுக்கிற இன்ஜெக்ஷன் எல்லாம் கார்லயே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். நிம்மதி. அண்ணா. நிம்மதி, என்ன நிம்மதி, செக் பண்ணிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஒருவேளை வேதா பிரெக்னண்டா இல்லையா? ஐயோ அண்ணா, அப்படி இல்ல. மெடிக்கல்ல பிரெக்னன்சி கிட்னு ஒன்னு விப்பாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம யூரின் சாம்பிள் வச்சா 2 கோடு வந்தா பிரெக்னன்ட்னு அர்த்தம். ஆமா, அதெல்லாம் நம்ம வீட்ல டெஸ்ட் பண்றதுனா. ஆனா டாக்டர் கிட்ட போனா பிளட் சாம்பிள்லயோ இல்ல யூரின் சாம்பிள்லயோ லேப்ல டெஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க, கன்ஃபர்மேஷனுக்கு தான். அதனாலலாம் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கண்ணா. ஹார்ட் பீட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியாதுல்ல, பிளட் டெஸ்ட்ல தான் கரெக்டா அக்யூரேட்டா தெரியும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நாடி பிடிச்சு பார்த்ததுல வேதாக்கா பிரெக்னண்டா தான் இருக்காங்க. இருந்தாலும் டாக்டர் வாயால இருந்து சொல்லட்டும், கொஞ்சம் பயப்படாம இருங்க. இப்போ ஒரு வேளை வேதாக்கா கண்முழிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா யூரின் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க மயக்கத்துல இருக்கனால பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சரிம்மா, என்னென்னமோ சொல்றீங்க. பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. வேதா வேற கண்மொழிக்கவே இல்ல. அவ எப்பமா கண்மொழிப்பா? அண்ணாத டாக்டர் சொன்னார்ல, ஒரு 10 நிமிஷத்துல கண்முழிச்சிருவாங்க. சாதாரண மயக்கம் தானா? சரிம்மா. கொஞ்சம் அவங்க கைய பிடிச்சுக்கோங்க. டாக்டர் பாத்து, மெதுவா, வலிக்க போகுது. ஊசி போட்டா வலிக்க தானே செய்யும். இவங்க என்ன குழந்தையா அலறதுக்கு? நீங்க பாத்து பிடிச்சுக்கோங்க. பிளட் சாம்பிள் எடுத்துட்டேன், ஒரு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு ரிசல்ட்ட வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரிங்க டாக்டர். டாக்டர் அவ எப்ப கண்மொழிப்பா? ஒரு 10 நிமிஷத்துல கண் முழிச்சிருவாங்க. பிபி கொஞ்சம் லோவா இருக்கு, அதனால அவங்க எந்திரிச்சோடனே நல்ல ஃபேன் காத்துல உட்கார வச்சுட்டு நல்ல சாப்பாடு கொடுங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுங்க. நல்லா சாப்பிட்டு தெம்பாயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. சரிங்க டாக்டர். சரி, நான் கிளம்புறேன். டாக்டர், நான் ஃபீஸ ஜிபே பண்ணிடுறேன். சரிம்மா. அண்ணா, அனுப்பிட்டு வரேன், பாத்துக்கோங்க. சரிம்மா. வேதா. நிம்மதி, நான் போயிட்டு வரேன். ஓகே டாக்டர். டேய் மச்சான், டேய் மாப்ள. மச்சான். என்னடா என்னமோ கனவு கண்டுக்கிட்டு இருக்க? இல்லடா, ஒன்னும் இல்ல. டேய் சொல்லு, என்னாச்சு?
இல்ல அவங்க எவங்க? அதான் அண்ணன். ஆமா, முத்து அண்ணன். அதுக்கு என்னப்போ? இல்ல உண்மையாவே இந்த வீட்டுக்கு ஒரு ஒரு பாப்பா வரப்போதா? டேய், ஆமாடா. இதுக்கே இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்ல இல்ல எனக்கு புரியல. திடீர்னு சொன்னதும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆதி, நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றியா? வித்தியாசமா இருக்கு. அண்ணனே நார்மல் ஆயிட்டாரு, நீ இன்னும் நார்மல் ஆகல. அது தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு. சொல்ல வார்த்தையே வரல. இல்லடா, நான் நேச்சுரோபதி டாக்டர் தான். என்னால கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். இருந்தாலும் நம்ம அலோபதி டாக்டர் கிட்டயும் கன்சிடர் பண்ணோம்ல. நான் பார்த்த வரைக்கும் நாடி பிடிச்சு பார்க்கும்போது 2 ஹார்ட் பீட் கேக்குது. அப்ப கண்டிப்பா உள்ள குழந்தை இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணட்டும். சரி, நீ ரிலாக்ஸ்டா இரு. நீ ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? தெரியல, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள வேற ஃபீலிங் வருது. என்ன சித்தப்பா ஃபீலிங்கா? என்னதான் சித்தப்பான்னு சொன்னாலும் நீயும் அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா மாதிரி தானடா. அப்ப கண்டிப்பா இருக்க தானே செய்யும். என்ன சொன்ன? நீயும் அந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி தானே. அந்த குழந்தைக்கு நீ சித்தப்பா தானடா. அததான் சொன்னேன். சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாரும் அப்பா முறைக்கு தானே வரும். அததான் சொன்னேன். ஆமால, ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு. மச்சான், உன்கிட்ட இருந்ததை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ என்னடா ஒரு மாதிரி முரடனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல. ரொம்ப ஆசைப்படுறியே. குழந்தைனா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. அப்புறம் இப்போ கன்சீவா இருக்காங்கன்னா இன்னும் எத்தனை மாசத்துல குழந்தை பிறக்கும்? ஏண்டா, இது KG1 படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும். கன்சீவா இருக்கிறவங்களுக்கு இன்னி 10 மாசத்துல குழந்தை பிறக்கும்னு. இல்லம்மா, அத கேக்கல. எத்தனை நாள், அதாவது டேட் கேக்குறேன். ஓ, அத கேக்குறியா? இப்ப நவம்பர் மாசம் நடக்குது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல எல்லாம் குழந்தை பிறந்துரும். என்னது, அவ்வளவு நாள் ஆகுமா? ஆமா, லாஸ்ட் பீரியட் ஸ்டேட் கம்பேர் பண்ணி பாக்கும்போது ஆகஸ்ட் வரைக்கும் ஆகும்டா. ஏன், என்னாச்சு? இல்ல என்னால அவ்வளவு நாளா வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லையா? இருக்கு மாப்ள. இருக்கா? அப்ப அந்த ஆப்ஷனே போய்க்கலாம். போய்க்கலாம். என்ன, குழந்தை தான் குறை மாசத்திலே பிறந்துரும். பரவாயில்லையா? என்னது, குறை மாசத்துல பிறந்துருமா? என்ன சொல்ற? பின்ன ஒரு குழந்தை முழுசா வளர்ச்சி அடையறதுக்கு 9 மாசம் எடுக்கும். அந்த குழந்தையாவே ரெடி ஆகும்டா வெளியே வரதுக்கு. உன்னை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் அந்த 9 மாசம் கணக்கு. குழந்தை உள்ள நல்ல ஆரோக்கியமா வளரணும்னா அந்த 9 மாசமும் நல்லபடியா இருக்கணும். இல்ல எனக்கு குழந்தை நல்ல ஆரோக்கியமா வேணும். வெளியே வந்து என் கூட ஜாலியா விளையாடணும். அப்படிதான் வேணும். ஓகே, வெயிட் பண்றேன், தப்பு இல்ல. டாக்டர் ரிசல்ட் சொல்ற வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. அப்புறம் அவங்க கண் முழிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லடா. டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, சாதாரண மயக்கம் தான், சரியாயிடுவாங்க. ஓ சரி. அண்ணன் வேற அரைஞ்சிட்டாரா? அதான் பயந்துட்டேன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சோன்னு. சரி, எப்படியோ கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும். மச்சான், கேட்கணும்னு நினைச்சேன், நீ எங்க போன? ஆமா, எதுக்கு அத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணிருந்த? மாப்ள, அது வந்து அத நானே உன்கிட்ட சொல்லணும். இப்போ அத பத்தி பேசலாமா? டேய், என்னடா எதுவும் பிரச்சனையா? இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கேன், போன்ல சைலண்ட்ல இருந்துச்சுடா. அதுவும் இல்லாம வீட்ல வர பிரச்சனையா, அதான் எடுக்க முடியல. ஆமா, என்னாச்சு? அது அது ஒண்ணும் இல்லடா. கிரிஷ் கால் பண்ணா. சரி. உடனே காஃபி ஷாப்க்கு வான்னு கூப்பிட்டான். அப்பதான் உனக்கு கால் பண்ணேன். ஒரு 10 வாட்டி கால் பண்ண, நீ எடுக்கல. சரி, இப்பதானே உன்னையே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்ப, தூங்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சு நானும் போயிட்டேன். மச்சான், எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை பண்ணானா சொல்லு, அவனை பொழந்து கட்டிடுறேன். டே, அவன் பிரச்சனையெல்லாம் எதுவும் பண்ணலடா. அப்புறம் ரொம்ப நேரம் நல்லா தாண்டா பேசிட்டு இருந்தான். திடீர்னு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா. மச்சான், என்ன சொல்ற? ஆமாண்டா, எனக்கு திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். எனக்கு அவன் கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலடா. அவன் மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான். அவன் என்ன ரொம்ப லவ் பண்றதா சொல்றான்டா. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? எங்க, நான் சொல்றதுக்குள்ளதான் நீ கால் பண்ணி வர சொல்லிட்டியே. என்னடா சொல்ற? கரெக்டா அந்த நேரத்துக்கு கால் பண்ண? பின்ன மாப்ள, மணிக்கு ஒரு முறை நீ எனது மச்சான் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய்.
எடி சத்தியமா சொல்லு, கரெக்டா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் பதில் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போதா நான் உனக்கு கால் பண்ணேன். ஆமாண்டா. சிறப்பு, மிக சிறப்பு. பாவம்டா, என்ன என்ன நினைச்சிருப்பா? சரி, நீ என்ன சொல்ல போற அவன் கிட்ட? தெரியலடா, என்ன சொல்றதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்ல. இதுல ஐடியா பண்றதுக்கு என்ன இருக்கு? உன் மனசுல என்ன இருக்கோ அத சொல்லு. என் மனசுல என்ன இருக்கு? அத நீ தான் சொல்லணும். உனக்கு கிறிஷ பிடிச்சிருந்ததுன்னா கிறிஷ் கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு. கிறிஷ கல்யாணம் பண்ணிக்கிறதா? லவ் பண்றதுனா அதான மீனிங்? இல்லடா, எனக்கு அப்படி ஐடியாலாம் இல்ல. அப்ப உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. அப்படியும் எப்படா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றது? அடியே, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க, கொஞ்ச நேரம் உட்காந்து யோசி. மாப்ள, எனக்கு ஏதாவது சொல்லுடா. மச்சான், நான் என்ன உனக்கு சொல்றது? டேய், நீ என் ஃப்ரெண்ட் தானே, என்ன பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்ல. மச்சான் சொல்லுடா, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் கிறிஷ ஃபேஸ் பண்ணும்போது என்ன சொல்றது? அவன் பாட்டுக்கு திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்ப எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாப்ள. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு, நம்ம இத பத்தி டீடைலா பேசுவோம், ஓகேவா? சரி, இப்ப வா, அண்ணனை போய் பாப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டுட்டு எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போறேன், வா. வேதா, வேதா, வேதா கண் முடிச்சு பாருமா. வேதா, வேதா. என்னங்க என்னங்க என்னங்க, எனக்கு என்னாச்சு? தலை சுத்துற மாதிரி இருக்குங்க. வேதா, வேதா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் பக்கத்துல தான் இருக்கேன். வேதா, வேதா. என்னங்க? வேதா, சாரிம்மா, நான் உன்னை அடிச்சிட்டேன்ல, அதனாலதான் நீ மயக்கம் போட்டு விழுந்த. வேதா, சாரி வேதா. என்னங்க, நான் உங்களோட நல்லதுக்காக தானே சொன்னேன், நீங்க என்ன அடிச்சிட்டீங்கல்ல. ஐயோ வேதா, வேதா அழாதம்மா. வேதா ஒண்ணும் இல்ல, நான் இதுக்கப்புறம் உன்னை எப்போதுமே கை நீட்டி அடிக்கவே மாட்டேன் வேதா. அதை நான் இன்னைக்கு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். சாரி வேதா. சரி, ஆனா நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒன்றும் வேணும்னு சொல்லல, நம்ம நல்லதுக்காக தாங்க சொன்னேன். சரிம்மா, சரி, எனக்கு புரியுது. ஆனா இதுக்கப்புறம் சத்தியமா உன் மேல கை வைக்க மாட்டேன் வேதா, சத்தியமா வைக்க மாட்டேன். ஏங்க, ரொம்ப பயந்துட்டீங்களா? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடியும் என்ன அடிச்சிருக்கீங்க, ஆனா இப்படி என்கிட்ட சத்தியம் பண்ணதில்லையே. ஆனா இன்னைக்கு நீங்க சத்தியம் பண்றீங்க, என்னாச்சுங்க? வேண்டாம், டாக்டர் கன்ஃபார்மா சொல்ற வரைக்கும் வேதா கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அது ஒண்ணும் இல்ல வேதா, நான் அடிச்சோடனே நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆமாங்க, நீங்க அடிச்சோடனே நான் விழுந்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னு தெரியலங்க, தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு. வேதா. ஆமாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, நான் என்ன சாப்பிட்டேன்னு கூட தெரியல. ஆனா ஒரு மாதிரி தலை சுத்தி வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஹால்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லா இந்த விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். வேதா, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நல்லதா நடக்குமா? என்னங்க நடக்கும்? ஏதாவது நடக்கும், நீ கவலைப்படாம இரு. என்னங்க சொல்றீங்க? சரி, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துதுங்க. வேதா, படுத்துக்கிறியாமா? ஏதாவது சாப்பிடுறியா, இல்ல ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? என்னங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரியே தோணுதுங்க. அப்படித்தாமா இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். ஏங்க? அது வேதா, ஒரு நிமிஷம் இரு. என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் நீங்க ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க? எங்க எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நீங்க அடிச்சதுல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சாங்க? ஐயோ வேதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் இரு. யாருங்க? யாரு மெசேஜ் பண்றா? அது வேதா. என்னங்க என்னங்க, என்னாச்சுங்க? ஏங்க அழுவுறீங்க? என்னங்க என்னங்க, எதுவும் பிரச்சனையா? என்னங்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேதாமா, வேதாமா பயப்படாத, நான் அழுவுறது பிரச்சனைனால இல்ல வேதாமா, சந்தோஷத்தினால. சந்தோஷமா? சந்தோஷத்துக்காக ஏங்க அழுவுறீங்க? என்னங்க சொல்லுங்க. வேதா, நீ மயக்கம் போட்டது நான் அடிச்சதுனால இல்லம்மா. அப்புறம்? வேதா, வேதா நீ வேதா நீ அம்மா ஆக போற, நான் அப்பா ஆக போறேன் வேதா, நம்மளுக்கு குழந்தை வர போறாங்க வேதா. என்னை போலே பெண் குழந்தை
உன்னை போலொரு ஆண் குழந்தை நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி. என்னங்க 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 சொல்றீங்க? என்னங்க உண்மையாவே சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியலங்க. நான் அம்மாக்க போறேனா? நீங்க அப்பாக்க போறீங்களாங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சத்தியமா என்னால நம்பவே முடியல. உண்மையாங்க. அம்மா அம்மா இப்ப எதை பார்த்து சொன்னீங்க? போன்ல ஏதோ மெசேஜ் வந்துச்சு, அதை பார்த்துட்டு சொல்றீங்க. எனக்கு சொல்லுங்கங்க. வேதா, உண்மையாதாம்மா சொல்றேன். நான் அடிச்சோடனே நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? அப்புறம் நிம்மதி செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னா. இருந்தாலும் டாக்டரை கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலான்னு சொன்னா. டாக்டரும் வந்தாரு. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போய் சாம்பிளை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன்னு சொன்னாரு. அவர் தாம்மா இப்ப பண்ணாரு. ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. வேதா, வேதா நீ பிரெக்னெண்டா இருக்க வேதா. என்னங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வேதா, இப்ப புரியுதா? இவ்வளவு நேரம் நீ வாமிட் வர மாதிரி இருக்க, மயக்கம் வர மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தல, அதுக்கெல்லாம் காரணம் நீ பிரெக்னெண்டா இருக்கிறதாமா. வேதா, இந்த நேரத்துல நீ அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும் வேதா. சரிங்க. அழாத வேதா, கண்ணத்தோட. நீங்களும் அழக்கூடாது. ஹே, நான் அழல வேதா, நீயும் அழாத, கண்ணத்தோட. சரிங்க. வேதா, நம்ம பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல போய் உன்னை நான் அடிச்சுட்டேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னங்க, என் வயித்துல குழந்தை இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க அடிச்சிருக்க மாட்டீங்கங்க. பரவாயில்லைங்க. சரிம்மா, நீ நல்லா உட்காரு, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரவா? வேண்டாங்க, நீங்க என் கூடவே இருங்க, எனக்கு அதுவே போதும். டடான், அடடடடா, என்ன ஒரு புருஷன் பொண்டாட்டி பாசம். வேதாக்கு அவ புருஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பாசத்தை வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் காமிச்சானா வீடு நல்லா இருக்கும். என்ன பண்றது, முத்துமொழி கிட்ட மட்டும் தானே காட்டுறா. அதுதானே பிரச்சனையே. எந்த ஒரு பொண்ணும் தான் புகுந்த வீட்டுக்கு போறப்ப புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அன்பா இருக்க போது அந்த பொண்ணும் அவளோட அன்பை எல்லார்கிட்டயும் பரிமாறதானுங்க நல்லது. அதை விட்டுட்டு புருஷன் மட்டும் வேணும், புருஷனோட வீட்டுல இருக்கிறவங்களா வேணான்னு சொன்னா இதெல்லாம் என்னங்க நியாயம்? அப்புறம் நம்ம நிம்மதி ஆதி கிட்ட கிறிஷ் ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த சொல்லிட்டா. ஆதி என்ன சொல்ல போறாரு, நிம்மதி என்ன முடிவெடுக்க போறா, இந்த விளையாட்டு எப்படி போகுது, இதெல்லாத்தையும் பொறுத்திருந்து பாப்போம். அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் 65. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? உங்க வீட்ல எல்லாரும் சண்டே ஸ்பெஷலா என்ன சமைச்சிங்கன்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோ இல்ல லீவு, நாளாண்டிக்கு செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். பாய் மக்களே.